Hi guys, welcome back to my channel. நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் about basic type cold process soap making. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ராசஸ்க்கு தேவையான டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பாக்கெட் ஸ்கேல், க்ளவுஸ், ஸ்பூன், லாங் ஸ்பூன், ஓகே, அண்ட் தெர்மோமீட்டர், கிளாஸ் பீக்கர், எலக்ட்ரிக் பிளண்டர் அண்ட் மோல்ட். இட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு மேக் திஸ் சோப். அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். Now நம்ம இன்க்ரீடியன்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் DM வாட்டர். இட்ஸ் ரெடியூஸ் யோர் ட்ரைனஸ் அண்ட் ரிஃப்ரெஷ் யோர் ஸ்கின் அண்ட் இட்ஸ் வெரி ஜென்டில் டு யோர் ஸ்கின் அண்ட் இட்ஸ் ரெடியூஸ் த அலர்ஜி ரியாக்ஷன் ஆன் யோர் ஸ்கின் அண்ட் இட்ஸ் வெரி சேஃப் டு யோர் ஸ்கின். செகண்ட் இன்க்ரீடியன்ட் காஸ்டிக் சோடா லை, ஓகேங்களா. ஸோ இந்த லை வந்து நம்மளோட ஸ்கின்னில் இருக்க pH லெவலை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸை ஜென்டிலாக எக்ஸ்போலேட் பண்ணுறதுக்காகவும் அண்ட் சீபம் ப்ரொடக்ஷனை ரெடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின்னை ரொம்ப ஸ்மூத் அண்ட் சப்புலாக கிளென்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். தேர்ட் இன்க்ரீடியன்ட் கோகனட் ஆயில். நம்ம கோல்ட் ப்ராசஸ் சோப் மேக்கிங்க்கு எப்போவுமே கோல்டு ப்ரெஸ்டு கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும், வெர்ஜின் கோகனட் ஆயில் இல்லை. கோகனட் ஆயில் நம்ம ஸ்கின்னை டீப்பாக மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கும் and it's reduce the inflammation and it's product from the UV rays and antibacterial and antifungal properties இது அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் sesame oil. It's moisturize and smooth your dry skin. It helps to reduce your wounds and blemishes and protect against UV damage and ray, and it helps to enhance your natural glow and it's rich in antioxidant. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் இந்த கோல்ட் ப்ராசஸ் சோப் மேக்கிங்கில் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் இட்ஸ் ஹாவ் அ ஆன்டி ஏஜினிங் ப்ராப்பர்ட்டி, மாய்ஸ்சரைசிங் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்குது அண்ட் இட்ஸ் கண்டைன்டு விட்டமின் A, D, E அண்ட் K ஆல்சோ அண்ட் இட்ஸ் ஹெல்ப்ஸ் டு ரிமூவ் யோர் மேக்கப் அண்ட் ரிமூவ் யோர் கிராக்டு ஹீல்டு ஸ்கின். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் castor oil. Castor oil helps to moisturize and hydrate our skin and make your skin so soft and more supple. It contained anti-inflammatory properties and antibacterial properties. Next ingredient shea butter. Shea butter நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் and it's fade your dark spots and dark marks and it's naturally contained SPF நம்ம ஸ்கின்னோட எலாசிட்டியை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் and it's contain vitamin A, vitamin E and vitamin F also and it's reduce your anti-aging. Next ingredient rose essential oil. It helps to hydrate your skin and moisturize too and it helps to reduce your hyperpigmentation, scars and fine lines and it's reduce inflammation and நம்ம ஸ்கின்னை யூத்ஃபுல்லாக அண்ட் ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக வச்சுக்கவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல். நவ் வி சி த ஃபார்முலா. பேசிக் டைப் ஒரு 100 கிராமுக்கு மட்டும்தான் நான் மெஷர்மெண்ட் போட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸ்க்ரீனில். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை நீங்களும் யூஸ் பண்ணி சோப் மேக்கிங் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஷுவராக பண்ணலாம். நானும் இந்த மெஷர்மெண்ட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அண்ட் முக்கியமான விஷயம், நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்க ஆயில்ஸ் எல்லாமே கோல்டு ப்ரெஸ்டு ஆயில்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுவுமே வந்து லூஸில் வாங்குகிற ஆயில்ஸ் தான் எடுத்துக்கலை, ஓகேங்களா. ஆலிவ் ஆயிலும் சரி, castor ஆயிலும் சரி, கோகோனட், செசமி எல்லா ஆயில்ஸுமே வுட் ப்ரெஸ்டு ஆயில்ஸ் தான், ஓகே. அண்ட் இந்த ஃபார்முலாவில் நான் எந்த விதமான ஹெர்பல் ஆக்டிவ்ஸும் எடுத்துக்கலை, கெமிக்கல் ஆக்டிவ்ஸும் எடுத்துக்கலை. ஐம் ஜஸ்ட் ஆயில்ஸ், பட்டர் அண்ட் எசென்ஷியல் ஆயில், ஃப்ரெக்ரன்ஸ் ஆயில், DM, லை இது மட்டும் கால்குலேட் பண்ணி ஒரு பேசிக் லெவலான சோப் மேக்கிங் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்காக மட்டும்தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நவ் வி மூவ் டு த மேக்கிங் ப்ராசஸ். மேக்கிங் ப்ராசஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், ப்ளீஸ் வியர் யோர் ஹேண்ட் க்ளவுஸ். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யோர் சேஃப்டி. லெட்ஸ் சி த மேக்கிங் ப்ராசஸ். நவ் ஐ மெஷரிங் மை DM வாட்டர் 35.3 ml. சேம் மெஷர்மெண்ட் தான் நானும் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மெஷர் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது கிளாஸ் பீக்கர். ஸோ நீங்களும் ப்ரிப்பரேஷன் அப்போ கிளாஸ் பீக்கர் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ நவ் ஐம் ஆடிங் காஸ்டிக் சோடா. ஸோ காஸ்டிக் சோடா நான் பெட்டல்ஸாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஃப்ளேக்ஸாகவும் இருக்குது, பவுடர்ஸாகவும் இருக்குது.
ஸோ உங்களுக்கு எது கிடைக்குதோ தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். பட் நீங்கள் அதை லாங் ஸ்பூன் யூஸ் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ டிஎம் வாட்டரும் காஸ்டிக் சோடாவும் மிக்ஸ் ஆன சொல்யூஷனை தான் லைட் சொல்யூஷன்னு சொல்கிறோம். அண்ட் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது பி கேர்ஃபுல், ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஒரு 2 செகண்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு யூ ஜஸ்ட் கீப் இட் ரெஸ்ட் ஃபார் 5 to 8 hours. உங்களோட காஸ்டிக் சோடா டிசால்வ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதில் ஹீட் ரெடியூஸ் ஆகணும். ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணுறது, வேறு ஏதாவது மெத்தட்ஸ் நான் இப்போ ட்ரை பண்ணலாமான்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஷுர் யூ கேன் ட்ரை, பட் பி சேஃப். நான் லிட்டில் மிக்சிங் கொடுத்துட்டேன் and then I just keep it rest. Another side I am measuring carrier oils and butters also. An important thing, please use cold pressed oils. Okay, so cooking oils use பண்ணாதீங்க, ஸோ ப்ராப்பராக வராது. அண்ட் நீங்கள் எலக்ட்ரிக் பிளண்டரும் யூஸ் பண்ணலாம், ஆர் ஸ்பூன்ஸும் யூஸ் பண்ணலாம். பட் ப்ராப்பர் மிக்சிங் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ப்ளீஸ் மூவ் டு எலக்ட்ரிக் பிளண்டர். மேபி லாங் ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு மிக்சிங் ப்ராப்பராக இல்லாமல் கூட போகலாம். அண்ட் நான் இங்கே மெஷர் பண்ணுறதுக்கு பாக்கெட் ஸ்கேல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தாராளமாக பாக்கெட் ஸ்கேல் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் வெயிட் மெஷின் இருந்தாலும் எஸ் யூ கேன் யூஸ். ஸோ இதிலலாம் எந்த ஒரு விஷயமும் இல்லை. அண்ட் நான் 100 கிராம் மட்டும்தான் மெஷர்மெண்ட் போட்டு உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பல்காக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் லைக் கால்குலேஷன் வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் அந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் கம்ப்ளீட்டாக என்னோடய ஆயில்ஸை மெஷர்மெண்ட் பண்ணிட்டேன். தென் ஐ ஜஸ்ட் மூவ் டு மை பட்டர். ஸோ பட்டர் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் நான் அந்த பட்டரை ஆயிலில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். தென் அண்ட் இப்போ நான் ரெஸ்ட்டில் வச்சுருந்த லைட் சொல்யூஷன் ரெடி அண்ட் மை கெரியர் ஆயில் ப்ளஸ் பட்டரும் மெஷர்மெண்ட் பண்ணி ரெடியாக இருக்குது. ஸோ இங்கே ஹீட்டிங் இதெல்லாம் எதுவும் இல்லை. கோல்டு ப்ரெஸ்டு சோப்புன்னு சொல்லும்போது ஹீட்டிங் இருக்காது இல்லையா? ஸோ என்னோடய ஆயில்ஸ் அண்ட் பட்டர்ஸை நான் இப்போது லைட் சொல்யூஷனில் மிக்ஸ் பண்ணுறேன். நான் லையே ஆயில்ஸ் அண்ட் பட்டர்ஸ் கூட மிக்ஸ் பண்ணலை. ஓகே, ஒன்ஸ் ஐ ஆட் oils and butters into the lye solution, I just move to blending. நான் இங்கே எலக்ட்ரிக் பிளண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். I just blending for just 2 seconds தான். ஓகே, ஸோ 2 செகண்ட் blend பண்ணுங்கள், இட்ஸ் enough. அண்ட் 2 செகண்ட் blend பண்ணதுக்கு பிறகு என்னோட இன்க்ரீடியன்ஸோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்றதையும் நான் காட்டியிருக்கேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பிளண்டர் இல்லை, நான் ஹேண்ட் பிளண்டர் தான் வச்சுருக்கேன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் டைம் எடுத்து தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளீஸ் ட்ரை டு பர்ச்சேஸ் எலக்ட்ரிக் பிளண்டர். நவ் see the texture வாட்டரி ப்ளஸ் க்ரீமியாக தான் கிடைக்கும் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைச்சதுக்கு பிறகு யூ ஜஸ்ட் ஆட் அ ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் அண்ட் எசென்ஷியல் ஆயில் தாராளமாக. என்னோடய மெஷர்மெண்ட் படி நீங்கள் எசென்ஷியல் ஆயிலும் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயிலும் ஆட் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆட் பண்ண பிறகும் யூ ஹாவ் டு blend ஃபார் 2 செகண்ட். டூ மச்சாக blend பண்ணிட்டீங்கன்னா ஆயில்ஸ் அண்ட் பட்டர்ஸும் செப்பரேட் ஆகிடும். ஸோ அப்படி செப்பரேட் ஆகியிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஓவர் பிளெண்டிங் தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் பிளெண்டிங் ஐ ஜஸ்ட் போர் இட் இன்டு மை மோல்டு. ஸோ ஆஃப்டர் ஓவர் நைட் நான் ரெஸ்ட்டில் விட்டதுக்கு பிறகு நான் அன்மோல்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய சோப் ப்ராப்பராக வந்திருக்கு. ஃபைனல் அவுட்புட் இஸ் திஸ் அண்ட் இட்ஸ் கேம் வெரி வெல். அண்ட் இந்த சோப் மேக்கிங்கில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியுற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். வில் கிளாரிஃபை யூ. If anybody interested to learn this cold process soap making clearly and basic to advanced level, please kindly DM me. We share the details about the types and the basic to advanced level types also there. So நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்ட் ஃபீ ஸ்ட்ரக்சர் எவ்ரிதிங் நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது இன்ட்ரெஸ்டட் இருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த பேசிக் டைப் சோப் மேக்கிங் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆஸ் அ பிகினராக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் லைக் கால்குலேஷன் வீடியோவோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஆர் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.